கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுற, நல்லா சாப்பிடணும்ல, அப்பதான் குண்டாகல. ஆமா தரசு, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் கேட்கணும்னு இருந்தேன். நீ மட்டும் இவ்வளவு ஒசரமா இருக்கியே, நான் ஏன் இவ்வளவு குள்ளமா இருக்கேன்? அது ஒண்ணு நடக்குன்னு, உங்க அம்மா கொஞ்சம் குள்ளம். இங்க பாரு இந்த கொடுமை. அப்பா போதுப்பா, நீ உன் பொண்ணுக்கு ஊட்டி விட்டது. எந்திரடி எந்திரடி. வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஊட்டி ஊட்டி வளர்க்குறியே. நாளைக்கு கல்யாணம் இன்னொருத்த வீட்டுக்கு போயிட்டானா அப்பா என்ன பண்ணுவ? ஏன் துர்ராசியும் கூட்டிட்டு போவேன். அப்படி சொல்றேன் என் கண்ணு. ரொம்ப நல்லா இருக்கு. அத்தா நீ சாப்பிட்டது போதும், என் பிள்ளை சாப்பிட விடுது. சாப்பிடுற பிள்ளை ஏன் அத்தா சொல்ல? அவன் ஏற்கனவே சாப்பிட்டாப்பா. எந்திரடி. இருக்கட்டும் கிழவி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். உன் பிள்ளைக்கு நீயே கட்டு. கொட்டுன்னு கொட்டிட்டு போற பாத்தியா? அம்புட்டு இலக்காரம் எல்லாம் நீ குடுக்கற இடம். அத்தா என்ன அது? என்ன நீ உன் பிள்ளைக்கு ஊட்டி விட்ட, நான் என் பிள்ளைக்கு விட்டுறேன். ஏன்பா கல்யாணத்துக்கு உங்க அக்கா துளசி வந்திருந்துச்சாமே, நீ பாத்தியா? நல்லா இருக்காளப்பா? பார்த்து எம்பிட்டோ நாளாச்சு. உன் மகன் என் அக்கா வரல, அந்த விருமாண்டி பொண்டாட்டி ஏத்த வந்துச்சு. நான் கை கழுவிட்டேன், நீ கழுவல? அத்தா இந்த கசாயத்தை குடி, சளிலாம் கப்புன்னு இறங்கிடும். இந்த பாராத்தா, ஓ மகளை நினைச்சிட்டு நீ உடம்ப கெடுத்துக்காத. இது 18 வருஷத்து பகை, இப்ப தீராது. இத நினைச்சீன்னா உனக்கு நெஞ்சு வலி, முட்டு வலி, எல்லா வலியும் வரும். இந்த பார், இந்த கசாயத்தை கப்புன்னு அடிச்சிட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னடா இது கெட்ட நாத்த அடிக்குது? முள்ளமண்டி தள்ளி உட்கார்றா, அவன் மேல அடிக்குது. சும்மா இருங்க, இது சீம கசாயா. சீம கசாயமா? ஆமாத்தா, நீ நினைக்கிற மாதிரி அந்த வைத்தியம் நல்லவ இல்ல. நம்மளுக்கு நாட்டு கசாயமும் அவன் புருஷனுக்கு சீம கசாயமும் வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? அவங்க 2 பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சீம கசாயத்தை ஊத்தி வந்துட்டேன். நல்ல பிள்ளாடா நீ. முள்ளமண்டி சீம கசாயமா? எனக்கு ஒரு கிளாஸ் ஆடுறா. அடிச்சிருங்க. ஸ்டாப். மம்ஸ், என்ன ஏப்பத்தை ரேப் ஸ்டைல் விடுற? ராப்பா? அதனடா ராப்பு. ஏ கடலை பாரு, கடலை பாரு, கடல் மேல கப்பல் பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். ஏ கப்பல் மேல பொண்ண பாரு, பொண்ணு தலையில பூவை பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். பூவுக்குள்ள தேனை பாரு, தேனுக்குள்ள ஈய பாரு, ரேப் ரேப் ரேப். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் சார், அவரை வந்து வந்தவன். நிறுத்துங்கடா. என்னடா வசனம் பேசுற மாதிரி பேசிவிட்டு பாட்டுங்கிறீங்க? ஏய் கண்ட்ரி ஃப்ரூட், இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் லேட்டஸ்ட் ரேப் சாங். ராப்பா? டேய், எதை பாடுறதா இருந்தாலும் பட்டி தொட்டிக்கெல்லாம் புரியுற மாதிரி பாடணும். மாம்ஸ், தொட்டிக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து நம்மால பாட முடியாது. பாடுனா யாருக்கும் புரியப்படாது. அந்த மாதிரி ஒன்னால பாட முடியுமா? பாடுறேன்டா. டேய், பாடுறேன்னா இல்லையான்னு பாரு. செய்யறதையும் செஞ்சுட்டு கிளவி திருட்டு மொழி முழிக்குது பத்தியா? தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லலாம்? எப்பவும் போல தண்டனை கல்ல ஏத்திர வேண்டிட்டான். அடி செருப்பால. என்னையா தண்டனை கல்ல போய் நிக்க சொல்ற? ஆத்தா பாவம் செல்லாம், வயசான காலத்துல வெயில் நிக்க வைக்க கூடாது. சும்மா சொல்றாச்சு, அந்த கிளவி நம்மளே ஆட்டத்துல சேர்த்துக்கல, அதுக்குதான். அப்படிங்கிறியா? இருபார், என் மக பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. 2 பேரும் போய் தண்டனை கல்ல நில்லுங்க. ஏய் துரை, இந்த தூக்கத்துல ஒண்ணுக்கு போற பேச்ச கேட்டா என்ன கல்லு மேல நிக்க சொல்ற? டேய், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்னையே அவன் கல்லு மேல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க போறா, அப்ப தெரியும்டா உனக்கு. அழகா 2 பேரையும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இறக்கி விட்டுரு. நீ எதுக்குடா இங்க வந்தா? எந்திரிச்சு போடா. என்னது? என்ன நீயே வர சொல்லிட்டு வெளியே போக சொல்றியா? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்ல துரைசு கூப்பிடுவேன். கூப்பிடு, அவர்கிட்டே நியாயத்தை கேட்போம். நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிட்டுமா? துரைஸ், மிஸ்டர் துரைஸ். ஹலோ ஹலோ. செல்லம், என் வெல்லம், உங்க அப்பா கூப்பிடுறாரு. ஐயோ மாமா. ஹலோ ஹலோ. என்னடா பயந்துட்டியா? ஏதோ சத்தம் காட்ட மாதிரி இருந்தது. அது வந்து என்னது? கால் வலிக்குது துரைசு. ஐயோ, காலை கூட அப்பா பிடிச்சி விடுறேன். இவன் கால போய் துரைசு பிடிக்கிறேன். சரி போதும் போதும், நீ போய் தூங்கு. சரி சரி, நான் பிடிச்சி விடுறேன். சரி போய் படுத்துக்கிறேன்.
பாத்தியா உங்க அப்பாவையே என் காலை பிடிக்க வச்சுட்டேன் எப்படி ஆமாண்டி ஏண்டி காட்டி கொடுக்கல நான் உன்னை காட்டி கொடுத்திருந்தா என் தொர்ராஸ் உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கோம். எனக்கு என் தொர்ராஸ் தான் முக்கியம். முதல்ல நீ இந்த இடத்துக்கு கால் பண்ண. வெட்டுறதுக்கு நான் என்ன ஆடா மாடா? இந்தா நாளைக்கு இந்த தாவணியை கட்டிக்கிட்டு சோளக்காட்டு பக்கம் வரடி என் கண்ணு. 10 மணிக்கு வர 10 மணி. டேய் நிச்சயமா ஆள் வருவாளாடா? தாவணியை கொடுத்துட்டேன், கண்டிப்பா கட்டிட்டு வருவாடா. அப்போ ஆவணியில கல்யாணம் தான். டேய் அதோ பாரு ஆளு. என்னடா மச்சான் நீ கொடுத்த தாவணி கட்டாம ஆளு வேற ஏதாவது கட்டிட்டு வந்திருக்கா? அப்ப பொம்மை கல்யாணமா? நாளைக்கு அவளை என்ன பண்றேன் பாரு. செல்லக்கிளே செல்லக்கிளே அம்மா செல்லக்கிளே செல்லக்கிளே என்னடா இது 2 மணி நேரம் ஆச்சு உள்ள போய் என்ன பண்ணானே? செல்லக்கிளே செல்லக்கிளே வெளியில வாமா. செல்லக்கிளே என்ன பிரச்சனைங்க? ஆத்தா என்னாச்சு ஆத்தா? உன் பொண்ணு உள்ள போய் 2 மணி நேரம் ஆகுதுப்பா, பேசவும் மாட்டேங்கிறா, என்ன பண்றானே தெரியல. செல்லா 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 கதவை தர சொல்லா. புடவை கட்டி அத்தா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கா? ஆமாய்யா. போதும் ராசு, எனக்கு வெக்கமா இருக்கு. அச்சோ செல்லக்கிளி வெக்கப்படுதாட்டா? செல்லக்கிளி வெக்கப்பட்டுச்சாட்டா? செல்லக்கிளி வெக்கப்பட்டுருச்சு. இது பாரு, இந்த விஷயத்தை நான் ஊர் பூரா சொல்ல போறேன். வெக்கம்னா என்னங்க? ஆடம் ஒக்கமக்கா. வெக்கம்னா அச்சம் மடம் நாணம் பருப்பு இதெல்லாம் கலந்து வர்றதுக்கு பேர் தாண்டா வெக்கம். முள்ளம்படி தலையா பருப்பா? செல்லக்கிளி வெக்கப்பட்டப்பா. இந்த புடி பொடி வாங்கி போட்டுக்கிறான். செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. நல்லா வீடு வாங்கி கொடுக்குறான். செல்லக்கிளி வெக்கப்பட்டா வரங்க. செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. என் செல்லக்கிளி வெக்கப்பட்டாளையா? செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. இந்த மாட்டை கண்ணே நீயே வச்சுக்கப்பா. எதுக்கு அது? ஆட பொண்ணு வெக்கப்பட்டாளப்பா. செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. இந்தா பருப்பு வாங்கி தின்னுங்க. செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. ஆத்தா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே காட்டுதில்ல. நீ யாராச்சும் கேள் நான் தரேன். நான் என்னப்பா உங்ககிட்ட கேட்க போறேன்? நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். சும்மா நான் எல்லாத்தையும் கொடுத்தல. நீ யாராச்சும் கேள் நான் தரணும். சரி, நேரம் வரும்போது நானே கேட்கிறேன். ஆனா ரொம்ப பிடிவாது. சரிப்பட்டு ராம்சாமி நீ கேள் நான் தரேன். ஆடாடாடாடாடா, பொண்ணு வெக்கப்பட்டதுக்கே இந்த குதி குதிக்கிறான். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சின்னா இந்த ஊரையே 2 பண்ணிடுவான் போல இருக்கு. என்னத்தா என்னையா? உன் பேத்தி கடலை வளர்த்துறத பார்த்து ரசிக்கிறியா? ஆமா. ஏய்யா, நம்ம வீட்டுல மேல சத்தம் கேட்டு ரொம்ப நாளாகுதுப்பா. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னைக்கு பந்தக்கால் நட போற? சுத்துப்பட்டு ஜமீன்ல இருந்தெல்லாம் தரகர் மூலமா மாப்பிள்ளைங்க போட்டெல்லாம் வந்திருக்கு. அது பச்சை மண்ணாத்தா, அதுக்கு போய் கல்யாணங்க. பச்சை மண்ணுல தான் விதை போடணும். காக்கா கத்துது. வீட்டுக்கு யாரோ விருந்தாளிங்க வரும்.